மோதும் போது அவர் இறந்துட்டாரு, வண்டியும் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதுல வந்து முருகானந்தம், அடுத்து வந்து காசிநாதன், மூணாவதா வந்து ராசு, ராமையா, ராசுனுடைய பையன் தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு 5 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அதுல ராமையா தவிர பாக்கி 4 பேரை இன்னைக்கு கைது பண்ணி திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த, அதாவது எந்த கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த பக்கத்துல எப்போதுமே இருப்பாங்க. இப்போ வந்து திமுக சைட்ல வந்து திமுக அனுதாபிகளா இப்ப தங்களை காட்டிக்கிறாங்க அவங்க. இந்த ஆர்ஆர் கிரஷர் நிறுவனத்துக்கு ஏற்கனவே குற்ற பின்னணி எதுவும் இருக்கா? இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி அதாவது தொடர்ச்சியா கனிம வள கொள்ளைகள் மட்டும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் இது வரைக்கும் வெளியில வரல. இதுக்கு முன்னால் நடந்திருக்கா என்னங்க தெரியல, இது வரைக்கும் வெளியில வரல. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் வலுவா அந்த இடத்துல போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த கனிம கொள்ளையை தடுக்கணுங்கிறதுக்காக போராடிட்டு இருந்ததுனால இப்ப இவர் மேல வந்து லாரி ஏற்றி